மறதி நோயால் அவதிப்படும் நடிகை பானுப்ரியா 1980களிலும் 1990களிலும் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் பானுப்ரியா. இவர் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, இந்தி, கன்னடம், மலையாளம் போன்ற பிற மொழி படங்களிலும் நடித்து இருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள நடிகை பானுப்ரியா நடனத்திலும் சிறந்து விளங்கினார். இவர் கடந்த 1998ஆம் ஆண்டு ஆதர்ஷ் கௌஷல் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு அபிநயா என்கிற மகளும் உள்ளனர். இவர் கடைசியாக தமிழில் பாண்டிராஜ் இயக்கிய கடைக்குட்டி சிங்கம் மற்றும் அசோக் செல்வன் நடித்த சில நேரங்களில் சில மனிதர்கள் போன்ற படங்களில் நடித்திருந்தார். அதன்பின் பட வாய்ப்புகள் இன்றி தவித்து வரும் நடிகை பானுப்ரியா தனது தற்போதைய நிலை குறித்து பேசியுள்ளார். அதில் அவர் கூறியதாவது, எனது கணவர் 2 ஆண்டுகளுக்கு முன் இறந்த பின்னர் எனக்கு நினைவாற்றல் மிகவும் குறைந்துவிட்டது. எதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியவில்லை. மனமும் வெறுமையாகிவிட்டது. ஷூட்டிங்கில் டயலாக் மறந்து போன சம்பவங்களும் நடந்துள்ளன. கடந்த 2 ஆண்டுகளாக தான் இப்படி நடக்கிறது. சமீப காலமாக எனக்கு உடல்நிலை சரியில்லை. நினைவாற்றல் இழப்பு ஏற்பட்டு வருகிறது. நான் கற்றுக்கொண்ட சில விஷயங்களை மறந்துவிட்டேன். நான் வீட்டில் நடனம் கூட பயிற்சி செய்வதில்லை. சமீபத்தில் ஒரு படத்தின் லொகேஷனில் வசனங்களை மறந்துவிட்டேன். இதுபோல நினைவில் கொள்ள வேண்டிய பல விஷயங்களை மறந்து விடுகிறேன். அவரது ஒரே மகளான அபிநயா தற்போது லண்டனில் பட்டப்படிப்பு படித்து வருவதாகவும் பானுப்ரியா அந்த பேட்டியில் கூறியுள்ளார். ஒரு காலத்தில் ரசிகர்களின் மனம் கவர்ந்த நாயகியாக வலம் வந்த பானுப்ரியா தற்போது நினைவாற்றல் குறைந்து விட்டதாக கூறியதை கேட்கும்போது காதலித்த ரஜினி இந்த சிம்பிள் காரணத்தால் திருமணம் செய்யவில்லை. தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நடிகராக விளங்கும் நடிகர் ரஜினிகாந்த் நடிகை ஸ்ரீதேவியை மிகவும் காதலித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அது ஏன் தெரியுமா? மறைந்த நடிகை ஸ்ரீதேவியை நம்மால் எப்படி மறக்க முடியாதோ அதே போல அவரை நன்கு தெரிந்தவர்களாலும் அவர் மீது வைத்திருந்த காதலை மறக்க முடியாது. அப்படி ஸ்ரீதேவியை கண்ணாபின்னாவென காதலித்தாராம் நடிகர் ரஜினிகாந்த். இவர்கள் இருவரும் கிட்டத்தட்ட 18 படங்களில் ஜோடி சேர்ந்து நடித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரமாக திரையுலகிற்குள் அறிமுகமாக நடிகர் ரஜினிகாந்த் பஸ் கண்டக்டராக இருந்து பின்னர் திரையுலகிற்குள்ள நுழைந்தார். இவர்கள் இருவரும் சேர்ந்து நடித்த பெரும்பாலான படங்கள் பெரிய ஹிட் அடித்துள்ளன. ஸ்ரீதேவியை ரஜினி காதலித்தாலும் ஒரு சிம்பிளான காரணத்தால் இவர்களின் திருமணம் நடைபெறாமல் போனது. அது என்ன காரணம் தெரியுமா? ஸ்ரீதேவி குட்டி பெண்ணாக இருக்கும் போதே குழந்தை கதாபாத்திரங்கள் மூலமாக திரையுலகிற்குள் நுழைந்து விட்டார். இவரும் ரஜினியும் ராணுவ வீரன், போக்கிரி ராஜா உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளனர். ஸ்ரீதேவியும் ரஜினிகாந்தும் கிட்டத்தட்ட 18 படங்களில் ஜோடி சேர்ந்து நடித்திருந்தாலும் மக்கள் மத்தியில் நீங்கா நினைவாக இருப்பது ஜானி படமும் 3 முடிச்சு படமும் தான். ரஜினிகாந்த் திரையுலகில் வளர்ந்து வரும் நடிகராக இருந்த காலத்தில் ஸ்ரீதேவியின் குடும்பத்தாருக்கு நெருக்கமாக இருந்தார். அடிக்கடி ஸ்ரீதேவியின் தாயாரை சந்திப்பது, ஒன்றாக உணவு அருந்துவது போன்ற விஷயங்கள் நடைபெறும். ரஜினி துவண்டு போயிருந்த சில சமயங்களில் ஸ்ரீதேவியின் தாயார் அவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீதேவிக்கு 16 வயதான சமயத்தில் ரஜினிகாந்த் அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என நினைத்தாராம். இதனை மறைந்த தமிழ் பட இயக்குனர் கே பாலச்சந்தரிடம் கூறியிருக்கிறார் ரஜினிகாந்த். இருவரும் ஸ்ரீதேவியின் வீட்டிற்கு அவரை பெண் கேட்பதற்காக சென்றதாக கூறப்படுகிறது. அது ஸ்ரீதேவியின் வீட்டில் ஒரு விசேஷம் நடந்து கொண்டிருந்த சமயம். ரஜினியும் பாலச்சந்தரும் ஸ்ரீதேவியின் வீட்டை அடைந்த உடனே மின்வெட்டு ஏற்பட்டு விளக்குகள் எரியாமல் போயிருக்கிறது. இதனால் வீடே இருள் சூழ்ந்து காணப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தவுடன் ரஜினிக்கு மனம் நெருட ஆரம்பித்து இருக்கிறது. ரஜினி இது போன்ற விஷயங்களில் நம்பிக்கை உடையவர் என்பதால் ஸ்ரீதேவியை அன்று பெண் கேட்கவும் இல்லை. அந்த நாளுக்கு பிறகு அதை பற்றி பேசவும் இல்லை. வருடங்கள் உருண்டோடின. தமிழ், இந்தி படங்களில் நடித்து வந்த ஸ்ரீதேவி பெரிய ஸ்டாராக உச்சத்திற்கு சென்றார். இதற்கிடையில் ரஜினிகாந்த் லதாவை திருமணம் செய்து குழந்தை குடும்பம் என செட்டில் ஆகிவிட்டார். நடிகை ஸ்ரீதேவியோ 33 வயதில் திரைப்பட தயாரிப்பாளர் போனி கபூரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஜான்வி குஷி என 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். ஸ்ரீதேவி ரஜினி வாழ்வில் ஒன்று சேரவில்லை என்றாலும் இருவருக்கும் இடையே இருந்த நட்பு பல ஆண்டுகளாக தொடர்ந்தது. 2011ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் உடல்நலம் குன்றி இந்திய கிரிக்கெட் உலகில் 2 முன்னணி வீரர்கள் விராட் கோலியும் MS தோனியும். இவர்கள் இருவரும் தங்கள் துறைகளில் திறமையானவர்கள் என்றாலும் அவர்களின் வாழ்க்கை முறைகளில் நிறைய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. கோலி தனது தலைமுடியை ஸ்டைல் செய்ய லட்சங்களை செலவிடும் போது தோனி தனது ஊரில் உள்ள ஒரு சாதாரண முடிதிருத்துபவரையே நம்பியிருக்கிறார்.
இது தோனியின் எளிமையையும் அடக்கத்தையும் எடுத்து காட்டுகிறது. கோலியின் ஆடம்பர வாழ்க்கை அடிக்கடி ஊடகங்களில் பேசப்படுகிறது. ஃபேஷன் உலகில் புது ட்ரெண்டுகளை பின்பற்றும் கோலி தனது தலைமுடியை ஸ்டைல் செய்ய லட்சங்களை செலவிடுகிறார். ஆனால் தோனி இந்த முறையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவர். தோனியின் வாழ்க்கை முறை எப்போதும் சாதாரண மக்களுக்கு புரியும் வகையில் இருக்கும். எந்தவிதமான ஆடம்பரமும் இல்லாமல் தனது ஊரில் உள்ள ஒரு சாதாரண முடிதிருத்துபவரையே நம்பியிருப்பது அவரது எளிமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. பண வசதி இருந்தும் எளிமையான வாழ்க்கையை வாழ அவர் காட்டும் மனது அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கிறது. இந்த இரண்டு வீரர்களும் தங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கை முறையை வாழ்ந்தாலும் தோனியின் எளிமை அவரை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. ராமராஜனை கிண்டல் செய்யும் பலருக்கு ராமராஜனின் சாதனைகள் தெரியாது. அவரது சாதனைகளில் சில: 1. 43 படங்களில் தனி கதாநாயகனாக நடித்திருக்கிறார். எந்த படத்திலும் இரண்டாம் கதாநாயகனாக நடித்தது இல்லை. 2வது, ஒரே நேரத்தில் 40 படங்களில் கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரே நாயகன். கரகட்டக்காரன் வெற்றிக்கு பிறகு இவர் மட்டுமே. 3. 1989 முதல் 1992 வரை கால் ஷீட் ஃபுல் என 3 வருடத்திற்கு புக் செய்யப்பட்ட ஒரே ஹீரோ. 4ஆம் கமலை விட கௌதமியுடன் அதிகம் சேர்ந்து நடித்த ஹீரோ. 6 படங்கள். கடந்த 10 ஆண்டுகளில் ஒரே ஒரு படத்தில் மட்டுமே நடித்து இருந்தாலும் இவரை எல்லோருக்கும் தெரியும். 1990களில் 6.6% ரசிகர்களை பெற்றிருந்த தமிழ்நாட்டு ஹீரோ இவர்தான். 7 வருடம் தொடர்ந்து இழுத்தடிக்காமல், இவரே ஓட்டாமல், தானாக ஓடிய படத்தின் கதாநாயகன் கரகாட்டக்காரன். 8வது, இவரே சொந்தமாக 4 படத்தினை இயக்கியது யாருக்கும் தெரியாது. 9வது, ஒரு எம்பியாக மிகப்பெரிய ஒட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கதை பலருக்கும் தெரியாது. இது என்ன ராமராஜன் சட்டையா என்று கேட்டாராம். அந்த அளவுக்கு அவரது சட்டைகள் பிரபலம். இந்த பழக்கம் என்ன செய்வது? சமூக வலைத்தளங்களின் இலவச கணக்குகளை கையில் வைத்துக் கொண்டு கண்டமேனிக்கு கிண்டல் மட்டும் செய்ய பழகி கொண்டோம். 12வது, இதுவரை திரையில் மது அருந்தும் காட்சியில் நடித்தது இல்லை. வாழ்க்கையில் கடல் அளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கையளவு தன்னம்பிக்கை இருந்தால் போதும். வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ளலாம். உங்களிடம் உள்ள ஆற்றலை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். நாம் விழும்போதுதான் எழுந்து வர முடியும். கடலின் கரையை அடைய எதிர்நீச்சல் போட்டுத்தான் ஆக வேண்டும். ஆகையால் முடிவை எடுத்துவிட்டால் செயல் முடியும் வரை போராடு. வெற்றி நிச்சயம். புணர்ச்சியின் நீளம்தான் என்ன? 3 யாமங்கள் என இரவு மொத்தமாக நம் வசம் இருக்க 3 நிமிடங்களில் முற்றுப் பெறுகிறதா? என் மீதான உனது மோகம். எனது ஆடை கூட சரியாக கலையவில்லை. நெற்றியில் துவங்கி மூக்கு உதடு தாடை என கழுத்துக்கும் கீழ் நோக்கி என்னிடம் ஒரு பயணப்பாதை இருப்பது அறிந்திருக்கவே இல்லை நீ. சிறியதொரு தலை கோதலில் என்னை வசப்படுத்தி உன் தாக்குதல் துவங்கியிருந்தால் கூட எனது இமையோர மயக்கம் மெருக்கேற்றிய என் முகத்தின் வசியத்தை கண்டிருக்கலாம். எனது உடலை இறுக்கிய உன் மனதில் எவள் மீதான வெறியோ? என் முகம் பாராது கண்மூடி கற்பனை செய்கிறாய். உனது உலகைச் சுமந்து வலியுற்ற முதுகை கலவியிலாவது தழுகி தலோடி இருக்கலாம். அதனால் என் முதுகில் அணில் கோடுகள் விழ நீயொன்றும் இராமனில்லையே. இருந்தும் என்னில் சீதையை தேடுகிறாய். நீ துவங்கும் தருணத்தில் நான் வெறும் கல்லடா. என்னை செதுக்கி வடிவம் பார்த்து சிற்பம் செய்திருந்தால் நீ ரதிதேவியின் அறிமுகம் பெற்றிருப்பாய். எனது உதிரம் சூடேறும் முன்பே நீ தணிந்து விடுகிறாய். என்னில் தீ மூட்டி சப்த நாடிகள் மீட்டி எனது முனகளின் சப்தஸ்வரங்கள் கேட்க உனக்கெங்கே இசை ஞானம்? எனது எச்சிலின் நறுமணம் மிகுந்த சுவை தேனிலும் குறைந்ததல்லவே. சாக்கடை சொற்களும் சாராய சுவையும் உறைந்த உன் நாக்கு ருசி அறிவதில்லையே. எனக்கெப்படி வேண்டுமென்று இப்படியும் அப்படியும் கேட்டிருக்கலாம். அனுபவம் பெற்றவள் என்ற ஹீன பார்வை வேண்டாம் எனரே ஓலச்சத்தம் அடக்கியொடுங்கி விடுகிறேன். எனதங்கங்கள் இன்பங்கள் யாசிக்க ஒற்றையுறுப்பு கொண்ட வெற்றுச் சதையென விரைந்தென்னை வீணாக்கி திரும்பி படுக்கும் உன்னை கொல் வெறித்த பார்த்தே கழிகின்றதடா எனது வாழ்நாள் காமம். எனது சினை முட்டைகளின் கருணை இல்லை என்றால் ஆணென்று நீ மீசை முறுக்க இயலாது. அது சரி, உனக்கெதுக்குடா மீசை?
மழித்து விடுகிறேன். நான் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் எனக்காய் என்னை தாங்கி நின்றவன். எனக்கு ஒன்று என்றால் முதலில் துடிப்பவன். என் ஆடை விஷயத்தில் என்னை விட அதிகம் அக்கறை உள்ளவன். என் ஆரோக்கியத்திலும் அப்படிதான். அன்பிலும் பாதுகாப்பிலும் என் தந்தையை தோற்கடித்தவன். எவ்வளவு சண்டைக்குப் பிறகும் என்னிடம் வந்து சமாதானம் பேசுபவன். நான் என்னும் அதிகாரம் இல்லாதவன். நாம் என்னும் கர்வம் கொண்டவன். இன்னும் என்னவனை பற்றி சொல்ல அந்த வானம் கூட போதாது. பெண்கள் பொதுவாக பூக்களை தலையில் அணிவதில் உள்ள மருத்துவ பயன்கள் தெரியாமல் லேசாக வாடியதும் எடுத்து கீழே வீசிவிடுவார்கள். ஆனால் ஒவ்வொரு பூவிலும் ஒவ்வொரு வகையான மருத்துவ குணங்கள் உண்டு. அதனால் ஒவ்வொரு பூக்களையும் சில குறிப்பிட்ட கால அளவு வரையிலும் தலையில் சூடியிருக்க வேண்டும். உலகம் முழுவதும் 38,000 கோடிக்கு மேல் பூ வகைகள் உள்ளன. ஆனால் 1000 கோடி பூக்கள் மட்டுமே தற்போதைய நடைமுறையில் உள்ளன. அதிலும் 500 கோடி பூக்களே மருத்துவத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றன. பெரும்பாலான பூக்கள் மணமூட்டிகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றன. பூக்களைச் சூடும் கால அளவு முல்லைப்பூ 18 மணி நேரம், அல்லிப்பூ 3 நாள்கள் வரை, தாழம்பூ 5 நாள்கள் வரை, ரோஜா பூ 2 நாள்கள் வரை, மல்லிகைப்பூ அரை நாள்கள் வரை, செண்பகப்பூ 15 நாள்கள் வரை, சந்தனப்பூ 1 நாள் மட்டும், மகிழம்பூ மற்றும் குறுக்கத்தி பூ சாப்பிடும்போது மட்டும் சூடிக்கொள்ளலாம். மந்தாரைப்பூ, பாதிரிப்பூ, மாசிப்பூ இந்த பூக்களின் வாசம் இருக்கும் வரை மட்டும் சூடிக்கொள்ளலாம். பூக்களின் பயன்கள்: ரோஜா பூ தலைச்சுற்றல், கண் நோய் போன்றவற்றை குணப்படுத்தும். மல்லிகைப்பூ மனமைதிக்கு உதவும், கண்களுக்கு குளிர்ச்சி தரும். செண்பகப்பூ வாதத்தை குணப்படுத்தும், பார்வை திறனை மேம்படுத்தும். பாதிரிப்பூ காது கோளாறுகளை குணப்படுத்தும், செரிமான சக்தியை மேம்படுத்தும். காய்ச்சல், கண் எரிச்சல் போன்றவற்றை சரி செய்யும். செம்பருத்தி பூ தலைமுடி தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யும், உடல் உஷ்ணத்தை குறைக்கும். மகிழம்பூ தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும், பல்வலி, பல் சொத்தை உள்ளிட்ட பல் குறைபாடுகளை நீக்கும். வில்வப்பூ சுவாசத்தை சீராக்கும், காச நோயை குணப்படுத்தும். சித்தகத்தி பூ தலை வலியை குறைக்கும், மூளை சுறுசுறுப்பாக இயங்க உதவும். தாழம்பூ நறுமணம் வீசுவதோடு சீரான தூக்கத்துக்கு உதவும், உடல் சோர்வை நீக்கும். தாமரைப்பூ தலை எரிச்சல், தலை சுற்றல் போன்றவற்றை சரி செய்யும். மன உளைச்சலை நீக்கி மன அமைதிக்கு வழிவகுக்கும். தூக்கமின்மையை நீக்கி சீரான தூக்கத்தை ஊக்குவிக்கும். கனகாம்பரம்பூ தலைவலி மற்றும் தலை பாரத்தை சரி செய்யும். தாழம்பூ, மகிழம்பூ, சந்தனப்பூ, ரோஜாப்பூ, செண்பகப்பூ போன்றவை வாதம், கபத்தை குறைக்கக்கூடியவை.